ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு முந்தின நாள் எடுத்தது. இன்றைக்கி நம்ம வீட்டு தோட்டத்தில் ஒரு அறுவடை இருக்குது. அது வந்து என்னென்னா, நம்ம வீட்டு அந்த பப்பாளி மரம் ரொம்ப உயரமாக வளர்ந்துருந்து பார்த்திங்களா, அதில் ஏறி பறிக்கவே முடியாது, வெட்டி போட்டுடலாமா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அதில் வந்து நிறைய காய் கிடக்குது, வெட்டதுக்கு மனசு இல்லை. அதை இன்றைக்கி எப்படி தெரியுமா பறித்தோம்? ஒரு ஏணியை வச்சு சாய்ச்சி வச்சுட்டு நான் வந்து இறுக்கமாக பிடிச்சிருந்தேன். ஆனால் ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. அந்த ஏணியில் ஏறி என்னோடய ஹஸ்பண்ட் தான் பறித்து தந்தாங்க. அப்போ வீடியோ எடுக்க முடியாதுல்ல, அதனால் எடுக்கலை. அதனால தான் அந்த மரத்தை காட்டுறேன். ஏன்னா வெட்டுறதுக்கு மனசு இல்லை, நிறைய காய் கிடக்கு பார்த்திங்களா, அதனால தான். இப்போ பறிக்கும்போது பார்த்திங்கன்னா 5 பப்பாளி கிடச்சிருந்தது. இதுக்கு முன்னாடியும் பப்பாளி பழுத்து கிடந்து, ஆனால் பறிக்க முடியாமல் அது வந்து அணில், பறவைகள் அதெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுச்சு. இந்த தடவை எப்படியாவது பறித்து தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால ஏணியை வச்சு பறிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லலாம் சொல்லியிருந்தேன், நம்ம வந்து வெயிட் லாஸ் வீடியோவாக ஒரு சேலஞ்சிங்காக கொண்டு போகலாம். ஏன்னா இந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளே வந்துட்டால் எனக்கும் வந்து வெயிட்டை குறைச்சி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துடும்ல, ஈஸியாக நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளோ 3 நாளோ அந்த வீடியோ போட்டேன். வெயிட் லாஸ் சேலஞ்சு 7 days அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். அது வியூஸே போகவே இல்லை. அப்புறம் நினச்சிட்டேன், யாருமே இல்லாத டீ கடையில் நம்ம யாருக்காக டீ ஆற்றணும், நம்ம வந்து எப்பவும் போலவே வீடியோவை கொண்டு போவோம். ஆனால் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி கொண்டு போவோம். நம்மளோட ஃபுட் ரொட்டீனை வந்து இதில் சும்மா லைட்டாக ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போலே போட ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டாக என்ன எடுத்துகிட்டேன்னா, அந்த முளைக்கட்டின சிறுபயிறு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நம்ம தோசை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட நம்ம ஒரு சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், மல்லிக்கீரையும் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டா போதும். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தோசை மாவு வச்சுருப்போம்ல, அதில் வந்து ஒரு கரண்டி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து முருங்கைக்கீரை வந்து இது கூட ஆட் பண்ணோன்னா நமக்கு தெரியாமலே நம்ம ஈஸியாக முருங்கைக்கீரையை வந்து சாப்பிட்றலாம். முருங்கைக்கீரை சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. கீரை சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம் பார்த்திங்களா, கஷ்டம்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அது வந்து இது கூட ஆட் பண்ணி சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த சத்து கிடைச்ச மாதிரியும் இருக்கும், ஈஸியாக நம்ம சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதனால் இதில் வந்து நான் இன்றைக்கி தோசை பண்ணி சாப்பிட்டேன். முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து நிறைய இருக்குது, வேறு என்னென்னலாமோ சத்து இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரியும் முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு. உங்கள் யாருக்காவது வந்து ப்ளட் லெவல் கம்மியாக இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அடிக்கடி முருங்கைக்கீரையை வந்து உணவில் சேர்த்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் இப்போ எடுத்துகிட்ருக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ப்ளட் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால முருங்கைக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகள் அதை அடிக்கடி சாப்பிடணும். அதனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தோசை எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதுக்கு சட்னி ஸ்பெஷலாக எதுவும் வைக்கவே இல்லை. வீட்டில் வந்து அவியல் கூட்டு ஏற்கனவே இருந்துச்சு. அந்த பழைய அவியல் கூட்டை வச்சு இன்றைக்கி வந்து டிஃபனை முடித்தாச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி இருந்துச்சு. அதுக்கு நான் வந்து பிள்ளைக்கும் பையனுக்கும் போடலான்னு ஆசை இருந்துச்சுனாலும் இனி அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும், புதுசாக எடுக்கணும். எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லும்போது அவங்க வந்து இல்லை வேண்டாம், அதுக்கு வந்து ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க டியூஷன் அக்கா அவங்களோட அம்மாலாம் வந்து பையனுக்கு போடாட்டாலும் பிள்ளைக்காவது ராதை வேஷம் போட்டு விடு அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பழைய பட்டுப்பாவாடை சட்டை தான் இருந்துச்சு, மீதி எல்லாமே ஃப்ராகு அந்த மாதிரி தான் எடுத்துருந்துச்சு. பட்டுப்பாவாடை சட்டை சின்னதாயிட்டு அவளுக்கு வந்து சேராது, டைட்டாக இருக்கும். அப்புறம் அந்த டியூஷன் எடுக்கக்கூடிய பொண்ணோட அப்பா வந்து டெய்லர் பார்த்துக்கோங்க, அவங்கக்கிட்ட வந்து நிறைய கட் பீஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து அவங்க தந்து பிள்ளைக்கு இதை பட்டுப்பாவாடை சட்டை தை அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டுக்கும் அந்த பாவாடைக்கும் வந்து பீஸ் தந்திருந்தாங்க. அதில் தான் நான் கட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, இதுதான் ஷர்ட்டுக்கு. அப்புறம் அன்னைக்கு அதை தச்சுட்டேன். என்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லர் அப்படிங்கிறனால நிறைய இதில் மீதி வரும் பார்த்திங்களா பீஸு, அது எல்லாமே வச்சுருக்கேன். பேசிக்கலி நான் ஒரு சோம்பேறி. அதை பார்த்து தைக்கலாம், நாளைக்கு தைக்கலாம், இன்றைக்கி தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வச்சுருக்கேன். இதை தச்சு போட்டு என் மகளுக்கு அதை பார்த்த உடனே எனக்கு ஒரே சந்தோஷமாயிட்டு.
ட்ரெஸ்ஸு எப்படியுமே ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணுக்கு தச்சு போட்டு அதை அழகு பார்க்கும்போது இதே மாதிரி நம்ம தைக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் பார்த்திங்களா. இனி என்கிட்ட இருக்கக்கூடிய பீஸே நான் வந்து அழகாக தைக்கணும் அப்படின்னு வந்து நினச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோ. இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கிறனால அழகாக நம்ம கலர் பொடியெல்லாம் போட்டு கோலம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் அழகாக கலர் கோலம்லாம் வந்து போட்டாச்சு. எப்படி கோலம் சூப்பராக இருக்கா சொல்லுங்கள். சரி, ட்ரெஸ் எல்லாம் தைச்சாச்சு. அடுத்து மேக்கப்புக்கு அது இதுன்னு வாங்கணும் பார்த்திங்களா. கழுத்தில் போடுறது, காதில் மாட்டுறது, அப்படி சில ஐட்டம்லாம் வாங்கணும். அது போய் ஈவினிங் தான் வாங்கினேன். 5 o'clock கிளம்பணும் அப்படின்னா நான் வந்து 4 o'clock போல் தான் வெளியே கடையில் போய் வாங்கவே போனேன். இப்போ அவள் எப்படி நான் தைச்ச ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பியிருக்கான்னு பார்க்கலாம். இது எங்கே தெரியுமா வந்திருக்குறோம். இது வந்து என் பொண்ணு வந்து டியூஷன் படிக்கக்கூடிய வீடு. நான் சொன்னேன்ல, அவங்க வீட்டில் வச்சு தான் இவங்க எல்லாருமே மேக்கப் பண்ணியிருந்தாங்க. நடுஸில் நிற்கிறாள்ல அவள் தான் என்னோடய பொண்ணு. அதுக்கு அடுத்து குடம் வச்சு நிற்கிறது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள பொண்ணு தான், ரோஷிகாவோட ஃப்ரெண்டு. இங்கே பாருங்க, ஒரு குட்டி கிருஷ்ணர் இருக்கார் பார்த்திங்களா. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டியூஷன் அந்த வீட்டில் உள்ளவங்களோட சொந்தக்கார ஒரு குழந்த. அதுக்கப்புறம் இன்னொரு ராதை இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களும் பார்த்திங்கன்னா இவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க தான். அப்புறம் 2 கிருஷ்ணர் இருக்கிறாரு. ஒன்று வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள ஒரு குட்டி பையன், இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் ஷால் போட்டிருக்கா பார்த்திங்களா, அவங்களோட தம்பி. அப்படி எல்லாரும் கிளம்பி இனி கோயிலுக்கு போக வேண்டியதான். ஒரு தடவையுமே நாங்கள் இந்த மாதிரியெல்லாம் செலிப்ரேட் பண்ணதில்லை. ஆனால் உண்மையாகவே சொன்னால் ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு பண்ணி அப்படியே கோயிலுக்கு கிளம்பி போகிறது, அங்கே அந்த ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அவங்க வந்து நடந்துகிட்டே இருக்கும்போது என் பையன் தான் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தான். பாருங்கள், இந்த கிருஷ்ணர் எப்படி முறைச்சி பார்க்குறாருன்னு பாருங்கள். இது எங்கள் பக்கத்து வீட்டில் உள்ள குட்டி பையன் பார்த்துக்கோங்க, செம வால். இப்போ எல்லோரும் கிளம்பி நாங்கள் கோயிலுக்காக போயிட்டுருக்குறோம். கோயிலில் வந்து என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு வந்து காமிக்கிறேன். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா அலங்காரம்லாம் அப்படி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பூக்களால் அந்த கோலம்லாம் போட்டிருந்தாங்க. கொடி மரத்தை சுற்றி செம அலங்காரம். என் பையனை வந்து அதெல்லாம் அழகாக வீடியோ எடு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவன் வந்து எல்லாத்துக்கு முன்னாடி வெட்கப்பட்டுட்டு வீடியோ எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதை மட்டும் எடுத்தான். இது வந்து எப்படின்னா, அந்த பாதம் பதிப்பாங்க பார்த்திங்களா, கிருஷ்ணர் ராதை. ஒரு பக்கம் வந்து ராதையெல்லாம் கால் பதிச்சு விட்டுட்ருந்தாங்க, ஒரு பக்கம் வந்து கிருஷ்ணரையெல்லாம் கால் பதிச்சு கோயிலுக்குள்ளே விட்டுட்ருந்தாங்க. அந்த மாதிரி உள்ளே போய் ராதை கிருஷ்ணர் எல்லாத்தையும் வரிசையாக உட்கார வச்சு சாமிக்கு வந்து ஓம் பெருக்குவாங்கள்ல ஐயா கோயிலில், அந்த மாதிரி இது பண்ணி லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பண்டம், லட்டு, அதிரசம், முறுக்கு, அந்த மாதிரி எல்லா பிரசாதமும் பக்தர் எல்லாத்துக்குமே கொடுத்து நல்லபடியாக இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா வந்து நாங்கள் கொண்டாடி முடித்தோம். இதில் வந்து எவ்வளோ பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்க தெரியுமா. எவ்வளோ ராதையும் கிருஷ்ணரும், அதை பார்க்கும்போதே ஒரு ஆனந்தமாக இருந்துச்சு. இதுதான் என் பொண்ணு. பின்னாடி நான் நின்றுட்டு அவள் போனோன்னே அவள் பின்னாடி வந்து நான் போயிட்டுருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அவள் ஃப்ரெண்டு சுபா, அவள் வந்துட்டுருந்தா. இதை வந்து உள்ள அந்த கிருஷ்ணர் ராதையெல்லாம் பார்க்கும்போது அந்த கடவுளை வந்து நம்ம எப்படி தெரியுமா நினைக்க தோணுது, எல்லாமே அவர் தான். அதாவது சின்னதாக கிருஷ்ணர் இருக்கார், அவரும் அவர் தான். பெரிய கிருஷ்ணரும் அவர் தான். அது சிம்பிளாக அலங்காரம் பண்ணியிருக்கிறதும் அவர் தான். ரொம்ப கிராண்டாக அலங்காரம் பண்ணியிருக்கிறதும் அவர் தான். எல்லாத்துக்குள்ளேயுமே அவர் இருக்கார், எல்லாமாவும் இருக்கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மனசில் தோணுது. அந்த கிருஷ்ணரையும் ராதையும் பார்க்கும்போது உலகமே அவர் தான் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு ஆன்மீக பக்தி அப்படின்னு சொல்லல, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உருவாகுது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த சரிதா வினு லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.